நியூஸ்7 தொலைக்காட்சி மற்றும் சுப்பிரமணிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து வழங்கும் வெற்றி கொடிகட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி பழனி, திண்டுக்கல், பொள்ளாச்சி சாலையில் உள்ள சுப்பிரமணிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், +2 தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது, பயமின்றி எவ்வாறு தேர்வு எழுதுவது தொடர்பாக இந்த வெற்றி கொடிகட்டு நிகழ்ச்சியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள், விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாதன். நமது நியூஸ்7 தொலைக்காட்சி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக வெற்றி கொடிகட்டு தேர்வை கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று நியூஸ்7 தொலைக்காட்சி மற்றும் பழனி சுப்பிரமணியா கலை அறிவியல் மற்றும் கல்லூரியில் இணைந்து வெற்றி கொடிகட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி பழனி, திண்டுக்கல், பொள்ளாச்சி சாலையில் உள்ள சுப்பிரமணியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் பயிலும் சுமார் 4000 மாணவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்வு பழனியில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்வில் ஏ. கலியமூர்த்தி IPS ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் மற்றும் சுப்பிரமணியன் கலை அறிவியல் கல்லூரி நிறுவனர் R. சுப்பிரமணியன் மற்றும் C. அகாடமி N. அருண் அவர்கள் சிறப்பாக கலந்து கொண்டு அதனைத் தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி துவங்கி சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் ஏ. கலியமூர்த்தி அவர்கள் மாணவர்கள் மத்தியில் சிறப்புரை ஆற்றி வருகிறார். இதனைத் தொடர்ந்து C. அகாடமி N. அருண் அவர்கள் மாணவர்களிடையே பொது தேர்வு எழுதும் மாணவர்கள் எந்தவித அச்சமும் தயக்கமும் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து மாணவர்கள் மத்தியில் பல்வேறு கலந்துரையாடல்கள் நடத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.